வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? இந்த கால் சென்டர் டாஸ்க்ல நீங்க என்ன கேட்கலாம் கேட்கலாம், ஒரு வரம்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, வரம்பு மீறி அவைய கேள்வியை கேட்டாவ அப்படின்னா அந்த டாஸ்க்ல அவைய ஜெயிக்கலாம். ஆனா பாக்குற ஆட்களுக்கு அது ஒரு மாதிரி வெறுப்பாகும்ல, கடுப்பாகும்ல. இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்டாம தான் அர்ச்சனா பாலாகிட்ட ஒரு கேள்வி கேட்காவ. அதாவது கேட்கிற கேள்வியில கொஞ்சமாவது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். இப்போ அர்ச்சனா பாலாகிட்ட என்ன கேட்காது அப்படின்னா, உன் கையில் ஒரு பொண்ணோட பேரை குத்திருக்கால, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லு அப்படிங்காவ. இதெல்லாம் என்னத்துக்கு இந்த கேள்வி? அது அவனோட பர்சனல் விஷயம். அதை என்னத்துக்கு போட்டு இவங்க நோண்டிட்டு இருக்காவோ? அதுவும் இவ்வளோ பெரிய ஆள், ஒரு வயசான ஆள், ஒரு சீனியரான ஆள் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாமா? இப்போ அதை அவைய கேட்கும்போது பார்க்கறதுக்கு நமக்கு என்ன கடுப்பாக இருக்குது. அதை விட ரொம்ப கடுப்பாக இருக்கு ஆரி சிவானி கிட்ட கேட்டிய கேள்வியை பார்த்து. அதாவது, நீ பாலா மேலே வச்சிருக்கிறது நட்பா காதலா அப்படின்னு கேட்காரு. அது நட்பா இருந்தானே காதலா இருந்தா நீ என்ன இழவா இருந்தானே இவருக்கு என்ன? இதுல வேற இவர் ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப மரியாதை தெரிஞ்ச மனுஷன், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க மனுஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காவ. ஏன் பாலா மோசமான ஆளு, பாலா மோசமான ஆளுன்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காவ. இப்போ அதை விட மோசமான ஆளு, ரொம்ப மோசமான எண்ணம் உள்ள ஆளு ஆரி அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. சரி, இப்போ சிவானி ஆமா நான் பாலாவை காதலிக்கேன் அப்படின்ட்டு ஒரு வேலை சொல்லிட்டா, ஆரி என்ன பண்ண போறாரு? உடனே குடுகுன்னு ஓடி போய் ஒரு வேனை கூப்பிட்டு வந்து இந்த நாடோடி படத்துல சசிகுமார் பண்ண மாதிரி ஓடுங்க 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 அப்படின்னு கையில இருக்க செயின்லாம் ஒத்து போட்டு ஓடுங்கன்னு இது பண்ண போறாரா? என்னத்துக்கு இந்த கேள்வி அப்படிங்கிறதே புரியலையே. சிவானி கிட்ட ஆரி இந்த கேள்வியை கேட்டதுக்கு இந்த டாஸ்க் தான் காரணம். அவரு என்ன பர்சனலா சிவானி என்ன பண்றாவோ, பாலா என்ன பண்றாவோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சி அப்படின்னா அது தப்பு. அக்கா, உங்களுக்கு தெரியும் அவர் யார் என்ன பண்றாவோ என்ன பேசுறாவன்னு அப்படியே ஒட்டு கேட்கறதா அவருக்கு வேலை. இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரம்யா கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரு ஆரி. ஆமா, சமையல் பண்ணிட்டு இருக்கிற போது ரம்யா கிட்ட கேட்டாரு, ஆமா உங்க ஃப்ரெண்டு சிவானிக்கும் பாலாக்கும் ஏதோ இருக்காம, அதை பத்தி உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ ரம்யா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த மனுஷனுக்கு அப்போதுல இருந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அது என்ன ஆசையோ அந்த பெரிய மனுஷனுக்குன்னு தெரியலையே மக்கா. அதே மாதிரி ரியோ ஆஜித் கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாம் பாத்தியா அப்படின்னா சம்பந்தமே இல்லாத கேள்வியா இருக்கு, நிறைய கேள்விகள். இப்போ என்ன கேள்வி கேட்கலாமே அப்படின்னா ரைட், என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம விட்டு போயிடலாம். ஆனால் கேட்குற கேள்விகள் கொஞ்சமாவது லாஜிக்காக இருக்கணும்ல. அதாவது சம்பந்தமே இல்லாமல் எதையோ கேள்வி கேட்டுட்டு இருந்தா இப்போ பாலா என்ன நினைக்கான் அப்படிங்கிறதெல்லாம் இவகிட்ட கேட்டால், ஆஜித் கிட்ட கேட்டால் ஆஜித்துக்கு என்ன பதில் சொல்ல தெரியும்? சரி, இப்போ அதாவது பரவாயில்ல, பாலாக்கும் ஆஜித்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, 2 பேரும் நல்லா பழகிட்டு இருக்காவ. இப்போ அனிதாவும் சனமும் ஃப்ரெண்டா இருக்கிறாவ அப்படிங்கிறத பத்தி என்னத்துக்கு ஆஜித் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதான புரியல. இப்போ இதுல ரியோ சூப்பரா மாட்டிக்கிட்டாரு இந்த அனிதா கிட்டையும் சனம் கிட்டையும். இப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்ல அந்த மாஸ்க் பத்தி ஜஸ்ட் ரியோ சொன்னதை ரெஃபர் பண்ணி சொன்னதுக்கு என்ன நீங்க எக்ஸாம்பிள் சொல்லாதையே அப்படின்னு அப்படி கத்துனார ரியோ. இப்போ அந்த ரியோ அனிதாவையும் சனாமையும் என்னத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க சொன்னாரு? அதான் வசமா மாட்டிக்கிட்டாரு. 2 பேர்கிட்டையும் முடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ரியோட கண்ணை நோண்டிட்டு இருக்காவ. இந்த வீடியோ பத்தி உங்க நண்பர்கள் யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா ஐயா ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்காது, நேரெல்லாம் போய் பேசிட்டு இருக்காது, உங்களுக்கு தான் நேரம் வீணாகும். இந்த வீடியோக்குள்ளே லைக்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதையும் ஒரு தடுத்துடுங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன.